குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கங்கள் உரித்தாகட்டும். நிறைய பேருக்குள்ள ஒரு சந்தேகம், இது புரியாத ஒரு விஷயமும் கூட. ஏன் இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் அதிகமாக நிகழ்வதை நாம் பார்க்கின்றோம்? இது எதனால் தான் ஏற்படுகிறது? இதனால் பெற்றவர்களும் உற்றவர்களும் படுகின்ற துன்பத்திற்கு எல்லையே இல்லை. என்ன அது? விவாகரத்து. இந்த விவாகரத்திற்கு காரணம் மனமா சாதகமா? ஜாதகத்தால் இப்படி ஏற்படுகிறதால், மனதால் ஏற்படுகிறதால்? எது காரணம்? எதனால் இந்த பிரச்சனை விவாகரத்து பெரிதளவில் ஏற்படுகிறது என்பது தெரியாத ஒரு விஷயம். இது சாதகமா மனமானு கேட்டா ஒரு விஷயந்தாங்க நான் சொல்வேன். என்னுடைய கருத்து, அடியேனுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி விவாகரத்து ஆனவர்கள் பார்க்கின்ற வகையில், அது ஆண் பெண் இருவருக்குமே சொல்றேன். அந்த அனுபவத்தினுடைய விஷயத்தை உங்களுக்கு நான், மற்றதெல்லாம் சில சாஸ்திரங்களை தழுவி இருக்கும், ஆகமத்தை தழுவி இருக்கும், வேதாந்தத்தை தழுவி இருக்கும், சித்தாந்தத்தை தழுவி இருக்கும், கிரந்தத்தை தழுவி இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்தில், இன்று நவீனமயமாக்கப்பட்ட பல விஷயங்களில் நான் கண்ணுற்றதை இனி வரும் சந்ததியர்கள் ஓரளவிற்காவது கடைபிடித்து விவாகரத்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பே. விவாகரத்து என்பது ஏன்? அது மனம் சம்பந்தப்பட்டதா, சாதக சம்பந்தப்பட்டதா? இதுதான் நம்ம இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னோட அனுபவம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். விதி என்றது ஜாதகத்தில் ரீதியாக விவாகரத்தாவது. இந்த மதி என்பது மனச்செயல்களால் ஏற்படுவது. இந்த கதி என்பது ஒருவருக்கு ஒருவர் உள்ளிருக்கின்ற பல விஷயங்களுடைய தொகுப்பாகி பிரிகின்றது. இந்த மூன்று விஷயத்தை கருத்தில் வச்சுக்கணும். இப்போ இந்த விதி என்பதை நாம் சாதகமாக எடுத்துக்கொண்டு அந்த ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் சரியாக கவனி அறியாது. என் அனுபவம் என்னன்னா, அவங்கள நான் கேட்பேன், ஏங்க இந்த மாதிரி விவாகரத்து ஆகிடுச்சு, யாரும் உங்களுக்கு சொல்லலையா? ஏங்க 21 வயசில், 22 வயசில், 23, 25 வயசுக்குள்ளே பண்ணுறீங்க? நான் இந்த நம்ம இணையதள வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் எவ்வளவோ சொல்லுகின்றேன். நான் சொன்னேன்னா அவங்க உடனே சொல்லுவாங்க, 4 ஜோதிடர்கள் பார்த்தாங்க, 5 ஜோதிடர்கள் பார்த்தாங்க, எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, இந்த ஜாதகத்தை விடாதீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் பண்ணேன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதனால் நான் விதி என்று சொல்லுகின்றேன். ஏன்னா அது கண்ணை மறைத்து இரு திருமணமாக பிரித்து விடும். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க நான் சொல்கிறேன். விருட்சக லக்னத்திலும் ரிஷப லக்னத்திலும் பெண் பிறந்திருந்தால், நிறைய லக்னம் இருக்கு, இந்த 2 மட்டும் குறிப்பிட்டு சொல்லலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த ரிஷப லக்னமும் விருட்சக லக்னத்திற்கும் செவ்வாய் லக்னத்திலோ 12லோ வீற்றிருந்தாலோ, பொதுவாக இந்த ரிஷப லக்னம் விருட்சக லக்னம் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை என்பது சிறக்காது. ஏனென்றால் அவர்களுடைய மனதுக்கேற்ப மணவாளன் அமைவது என்பது கடினம். சரி, ராசி ரீதியாக ஒரு சில உதாரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, சிம்மராசியில் பிறந்தவர்களும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாலும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். இது மாதிரி சில நட்சத்திரங்களும் இருக்கிறது, சில ராசிகளும் இருக்கிறது, சில லக்னங்களும் இருக்கிறது. இது 2 பேர் தரப்புலையும், இப்போ ஆண்மகன் தரப்பில் பார்த்தீங்கன்னாலும் இது மாதிரி சில லக்னங்கள் இருக்கிறது. அப்போ விவாகரத்துக்கு காரணம் இந்த விதி என்ற சாதகம் 7ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும், அது பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், அந்த ஜாதகத்தை சரியான திறனாய்வு செய்து விவாகம் செய்வதுதான் சாலத் திறந்தது. இல்லைன்னா அது விவாகரத்துக்கு கொண்டு போய் கண்டிப்பாக விட்டுடும். இப்படி அதை அலசி ஆராய்ச்சி செய்யணும். அங்கே விதி மாறும் பட்சம் ஜாதகத்தினுடைய விஷயத்தையே கண்ணை மறைத்து அவர்களை நம்ப வைத்து விவாகம் செய்து விடுகிறது. இது விதி. இந்த மதியை எதுக்கு சொன்னா,
பெண்கள் வராங்கன்னு வச்சுங்க, சாமி 24 வயசு தான் ஆச்சு, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் அங்கே 100% விழுக்காடு தாம்பத்திய உறவு அவருக்கு சரியில்லை அப்படி என்று நிற்பாங்க. இதே ஒரு ஆண்மகன் 27 வயசில் திருமணம் பண்ணிட்டு 3 வருஷம் ஆச்சு, எனக்கு திருமணம் ஆகி 25-24 வயசில் எனக்கு நடந்தது, விவாகரத்து ஆயிடுச்சுன்னா என் மனைவி அந்த தாம்பத்தியத்திற்கு சரியாக இல்லை என்று அவர்களும் சொல்வார்கள். இது 70 விழுக்காடு இருக்கிறது ஒன்று. இரண்டாவதாக கருத்தில் வச்சுக்கிட்டோம்னா, எங்கள் கணவர் நல்லவர் தான், எங்கள் மாமியார் சரியில்லை என்று பெண் தரப்பிலே சொல்வார்கள். ஆண் தரப்பிலே என்ன சொல்லுவான், என் மருமக தங்கமானவங்க தான், அவங்க வீட்டில் சரியில்லை, அவங்க அம்மாலாம் சரியில்லை, அவங்க அப்பா சரியில்லைன்னு இந்த தரப்பில் சொல்லுவாங்க. ஆக இது எங்க புரியுதுன்னா, சாதக பொருத்தத்தை பார்த்த நீங்க உங்க பெண்ணுடைய குணம் என்ன, அந்த பையனுடைய குணம் என்னன்னு அவங்க பார்க்காம, இதை இருவரும் அலசி ஆராயாம இதை நீங்க செய்ததனுடைய விளைவு மனதால் பிரச்சனைகளாகி பிரிவுக்கு காரணமாகி விடுகிறது. ஏன்னா பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு சில எண்ணங்கள், சில ஆசைகள், சில விதமான குறிக்கோள்கள் மனதிலே பதிந்திருக்கும். ஆணுக்கு அது மாதிரி தன் மனைவி இப்படி இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளும், இப்படி இருக்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்திருக்கும். இது காலத்தின் சூழ்நிலையினால் நான் சொல்வது போல் விதிகட்டு மனம் என்ற கதிக்குள் புகுகிறது. இந்த மதி என்ற கணம் அந்த கதியில் புகும் பொழுது இருவருக்கும் எளிதில் விவாகரத்து ஆகிவிடுகிறது. ஒரு குழந்தை கூட பிறந்திருக்கும், அங்கே சொல்ல முடியாதுல்ல தாம்பத்திய உறவு சரியில்லைன்னா, அப்பன்னா இந்த காரணம் வரும். சிலர் என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர், எங்கள் மாமனார் மாமியார் கூட நல்லவங்க தான், சுற்றி இருக்கிறவங்க தான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயமாக சொல்லுகின்றேன், இது சுற்றுச்சூழலை விட மனம் ஏற்றுக்கொள்ளாமை, மனதினுள் ஒரு விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லாமை, அதை சகித்து கொள்ள முடியாமை. இன்னொரு விதத்தில் ஒரு காரணம் இருக்குது. சைக்காலஜி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பார் அந்த மாப்பிள்ளை. ஆனால் அதை என்னென்னா, கல்யாணம் ஆனால் சரியாக போயிடும்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த மனநோயினுடைய தாக்கம் அதிகமாகிவிடும். அப்படியே அந்த குடும்பத்தில் எப்படி வாழ முடியும்? அது விவாகரத்துக்கு தானே போயாகும். அதே போல் பெண்ணுக்கு மனநோய் இருக்கும். பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் சரியாக போயிடணும், இதில் வேற ஒரு குழந்தை வேற பிறந்துடும், அது அந்த அளவுக்கு அவன் பொறுத்துக்குவான் அந்த பையன். ஆனால் பெண்ணுக்கு அந்த மனநோய் இருக்கும். இவங்க கட்டினா போதும், கல்யாணம் ஆனா போதும்னு பண்ணி வச்சிருவாங்க. ஆனால் கடைசியில் அது கெட்டு போயிடும். இங்கே தாங்க கதி வேலை செய்யுது. இந்த கதி இப்படிப்பட்ட திருமணங்களை இணைத்து அதை பிரிக்கின்ற காரணத்தை காட்டி விடுகிறது. இதுக்கு நடுவில் இந்த கதிக்குள்ள என்ன பூந்து இருக்கிறது? ஆசை புகுந்து இருக்கிறது. அதுக்கு எவ்வளோ சொல்லலாம் நம்ம. அந்த ஆசை பேராசையாகவும் புகுந்து கிடக்கும். அப்படி அந்த கதியும் என்னவாகி விடுகிறது? அந்த ஆசைக்குள் போய் ஒன்று கணவனுக்கு இருக்க வேண்டும் அல்லது மனைவிக்கு இருக்க வேண்டும். இதில் 2 பேருக்கும் சமமாக இல்லாமல் இருக்கும் பொழுது, 2 பேருக்கும் அதிகமாக இருக்கும் பொழுதும் கூட இந்த பிரச்சனைகளை கொடுத்து விவாகரத்து செய்துவிடும். ஆக சாதகம் விதியாகவும் மனம் எல்லாம், மனம்னா வெறும் அந்த தம்பதியர்களை கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, சுற்றுச்சூழல்களில் இருக்கிறவர்களுக்கு கூட நான் சொல்லுகின்றேன். அதுபோல அந்த கதி என்று தன்னையும் தெரியாமல் நடக்கின்ற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விஷயங்களில்தான் பெருமளவிற்கு இந்த விவாகரத்தில் தள்ளப்படுகிறது. இதற்கு சாதகமும் ஒரு காரணம், சூழ்நிலையும் ஒரு காரணம், மனம் என்ற மதியும் ஒரு காரணம், அவர்கள் பேராசை என்ற அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற குறிக்கோள் தவறுதலாக நாம் தேர்ந்தெடுத்து முடிப்பது, அது 2 பேருக்கும் உள்ள குற்றம். அது இவர்களும் தேர்ந்தெடுத்ததில் தவறு, இவர்களும் தேர்ந்தெடுத்ததில் தவறு. இங்கே தான் கதி வேலை செய்கிறது. இதில் மறைந்து கிடப்பது பேராசையும் கூட என்பதில் கருத்தில் வைத்துக்கொண்டு முடிந்தவரை அலசி ஆய்வு செய்து இந்த விதியையும் நோக்குங்கள், மதியையும் நோக்குங்கள், கதியையும் நோக்குங்கள். அப்படி செய்கின்ற திருமணம் விவாகரத்துக்கு செல்லவே செல்லாது. இதனுடைய காரணம் நாம் சிந்திக்க வேண்டும். அதை 1க்கு 2 முறை விசாரணை செய்ய வேண்டும். அதை அனைத்து விதத்திலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் உன் குறிக்கோள் என்ன, என் குறிக்கோள் என்ன, அப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
வாழ்வதற்காக வாழ்க்கையை நாம் பிணைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர ஆசைக்கோ ஆசை மிகுதிக்கோ அல்லது வேறு மாதிரியான சிந்தனைகளிலோ பிணைக்கக்கூடாது. அப்படி பிணைத்தால் அது விவாகரத்தில் தான் கொண்டு போய்விடும். ஆக இந்த விதிமதி கதியை பின்பற்றி வாழ்க்கையில் விவாகரத்தில்லாமல் ஒரு உலகம் உருவாகட்டும். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.